அது ஒரு குளம். அந்த குளத்தில் ஒரு நாள் ஒரு யானை ஜம்முன்னு வந்து நீந்தி குளிச்சுட்டு இருக்குது. அருமையாக சந்தோஷமாக ஜாலியாக குளிச்சுட்டு இருக்குது. அப்படி குளிச்சுட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு ஆர்டர் வருது, நீ வந்து அந்த குளத்தை விட்டு வெளியில் வா, நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி போடு. அந்த குரல் வந்த திசையை நோக்கி திரும்பி பார்க்குது யானை. யாரான்னு பார்த்தா எலி ஒன்று நின்றுட்டு இருக்குது. என்னடா இது நமக்கு ஆர்டர் போடு, ஏன் அப்படிங்காட்டி, இல்லை நீ தயவு செய்து வெளியில் வா, நான் குளிக்கணும் அப்படிங்குது. அதுக்கு யானை இருந்துட்டு என்ன சொல்லுது, ஆமாம் ஏன்டா டேய், இவ்வளோ பெரிய குளத்தில் நீ குளிக்கிறதுக்கு இடம் இல்லை, வந்து ஒரு ஓரத்தில் குளிச்சுட்டு போக வேண்டியதானே, நான் எதுக்கு வெளியே வரேன் அப்படிங்காட்டி, இல்லைப்பா நீ கண்டிப்பாக வெளியே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லுது. யார்? எலி சொல்லுது. சரி விடு, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து அப்படியே மேலே ஜாலியாக குளிச்சுட்டு இருக்குது. அந்த மாதிரி நேரத்துக்கு ஜாலி விட்டு போட்டு எலி எது சொல்லுது அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு ஏதாச்சும் காரணம் சொல்லி போட்டு அது கரைக்கு அப்படியே மெல்ல வருது. வந்ததுக்கப்புறம் எலி வந்துட்டு சொல்லுது, நான் குளிக்கிறேங்க விருப்பம் இல்லைப்போ, நீ திரும்ப போய் குளி, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு எலி சொல்லுது. நீ சொன்னேன்னு சொல்லி போட்டு தான் நான் வந்தேன், இப்போ நீ சொன்னீன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி போட்டு யானை திரும்ப கேட்குது. அதுக்கு ஒன்றும் இல்லை, உண்மை அதாவது எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருந்தது, அந்த சந்தேகம் வந்து இப்போ தெளிவாயிருச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய் குளி அப்படிங்க. என்ன சந்தேகம் அப்படிங்காட்டி, இல்லை என்னோடய ஜட்டி வந்து காண, அதை வந்து நீ எடுத்து போட்டிருப்பேன்னு ஒரு சந்தேகம் இருந்தது, இப்போ அது தெளிவாயிருச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய் ஜாலியாக குளி அப்படின்னு சொல்லி போட்டு எலி சொல்லிட்டு கிளம்பிச்சாங்க. இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, யார் எதை சொன்னாலுமே உடனே அதை அப்படியே அக்செப்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு முழுமையான விஷயம் என்ன, பொருள் என்ன, காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாம் எதுக்குமே ரியாக்ட் பண்ணால் தான் நமக்கு நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.